போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ அதிகாரிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஓராண்டு காலம் திமுக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாகத்தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1 கிலோ பொன்னி அரிசி 55 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 1 கிலோ பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பால் விலை உயர்வு, மின் கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, தொழில் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. அதோட கெயினின் விலை அதுவும் உயர்த்திட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 43 மாத காலத்தில் இதையெல்லாம் உயர்த்ததுதான் திமுகவுடைய சாதனை. அதுக்கு மேலே டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய், விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று கொண்டு, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது. மிகப்பெரிய ஊழல். அதோட ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறுனாங்க. அதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் சட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 43 மாத கால ஆட்சியில் 4 முறை சட்டமன்றம் கூடியிருக்குது. மொத்த நாட்கள் 400 நாட்கள் நடத்த வேணும். 113 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. வெறும் 113 நாட்கள் நடத்தியிருக்கிறாங்க. பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அவருக்கு எப்பொழுது பயம் வந்ததோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். ஆனால் இப்பொழுது டிசம்பர் மாதத்தில் நடந்து முடிஞ்சது. 2 நாள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2 நாளில் நடத்தி முடித்த வரலாறு படைத்ததும் திமுக அரசாங்கம் தான். அதுவும் 2 நாளில் 1 நாள் தான் பேச விட்டாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்ததை விட 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. அதிமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது. அதை 43 மாத கால ஆட்சியில மக்களுக்கு எதுவும் செய்யல. அதனால பயம் வந்த காரணத்தில் தான் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோட திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுருவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே
புரிந்து கொள்ள முடியும் மக்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. அண்மையில் பார்த்துருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் காட்டினார். 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அதோட அண்ணா திமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள், அவர் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் அல்ல? தெம்பு திராணி இருந்தால் அதுக்கு உண்டான பதிலை நீ சொல்லு. எங்களுடைய ஐடி